ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 17வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்பொழுது தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து அனுப்பிவிடப்பட்டவர்கள் அங்கே இருந்து மேற்கே தெசலோனிக்கே பட்டணத்துக்கு மேற்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அந்த பெராயா பட்டணத்திற்கு அங்கே வந்து சேர்ந்தார்கள். யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு அங்கே போகிறார்கள். இந்த பெராயா ஊழியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் போதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை எத்தனை மனோவாஞ்சையாய் நாம் தியானம் செய்கிறோம். வேத வசன தியானத்தை குறித்து இந்த மக்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இவர்கள் அங்கே வந்தபொழுது வசனத்தை கேட்பதில் அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு அத்தனை மன வாஞ்சை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை அவர்கள் சொந்த ஆராய்ச்சி செய்து பார்க்கிறதை, தியானம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். படுக்கையில் உம்மை நினைக்கிறேன், ராஜாமங்களில் தியானிக்கிறேன் என்று அங்கே தாவீது சொல்லுகிறாரே. சங்கீதம் 1வது அதிகாரத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்கார்கிற இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே போலத்தான் பெராயா மக்கள் மனோவாஞ்சை எங்கன்னா உலகத்தின் சிற்றின்பங்களின் மேலே அல்ல, உலகத்தில் உள்ள மற்ற ஒரு நாட்டங்கள், போதை பொருள்களின் மேலேயோ மற்றவைகளின் மேலோ நாட்டங்கள் அல்ல, வேத வசனத்தின் மேலே ஒரு நாட்டம் உடையவர்களாக, மனோ வாஞ்சை உடையவர்களாக, கேட்கிறதிலும் ஆராய்ந்து பார்க்கிறதிலும் அத்தனை மனோ வாஞ்சை உடையவர்களாக இருந்தபடியினாலே நற்குணசாலிகளாக இருந்தார்கள். கிரேக்க இந்த மொழிபெயர்ப்புக்கான அர்த்தம் என்ன? உயர்குலத்தில் பிறந்தவர்கள் என்கிற அளவிற்கு, அதாவது அத்தனை ஒரு மேன்மக்களாக அவர்கள் வசனத்தை தியானிக்கிறபடியினாலே கருதப்பட்டார்கள். அதைத்தான் சங்கீதத்திலே பாக்கியவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் அவர்களில் அநேகம் பேரும், கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெராயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசலோனிக்கரான யூதர்கள் அறிந்தபொழுது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதினால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதை நாம் குறுகிய மனப்பான்மையோடு கூட வைக்காதபடி, பாரபட்சத்தோடு கூட வைக்காதபடி, மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வைக்காதபடி வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த பெராயா மக்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்கு அவர்கள் என்ன சொல்லிவிடுவார்கள், இவர்கள் என்ன சொல்லிவிடுவார்கள் என்று மனுஷர்களுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அவர் பேசுனா கேட்கணும், இவர் பேசுனா கேட்கக்கூடாது என்பது அல்ல. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து வேத வசனங்களை ஆராயும் பொழுது நாம் நலமானவைகளை சரியாக பிடித்து கொள்ள முடியும். எல்லா மனிதர்களும் குறைவுள்ளவர்கள்தான், எல்லா மனிதர்களுடைய அறிவும் குறைவுள்ளதுதான். ஆனால் வேத வசனங்களை தனிப்பட்ட முறையில் தியானித்து நாம் ஆராய்ந்து அவைகளுக்கு கீழ்ப்படுகிறதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தின் மேலே வெளிச்சம் காணக்கூடிய ஒரு கிருபைகளை தந்து நாமை பயன்படுத்த முடியும். ஆகவே இந்த பெராயா மக்கள் தெசலோனிக்கா மக்களை பார்க்கிலும் தியானத்தில் அதிகமாக, வசனத்தை கேட்பதில் மன வாஞ்சியாக அவர்கள் இருந்தபடியினால் நற்குணசாலிகளாக மாற்றப்பட்டார்கள். நாமும் இந்த உலகத்தில் நற்குணசாலிகளாக மாற்றப்படுகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனங்களை மனோ வாஞ்சையாய் கேட்கிறவர்களாக, பாரபட்சமின்றி கேட்கிறவர்களாக, அவைகளை குறுகிய மனப்பான்மையோடு கேட்காதபடிக்கு வசனங்களை ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையில் நாம் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நன்மையானவைகளை நாம் தெரிந்து கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் இன்னும் ஆண்டவர் நம்மை சத்தியங்களின் ஆழங்களுக்குள்ளாக அவர் நடத்த முடியும். இந்த உலகத்தில் பாக்கியமுள்ள ஒரு சந்ததியாக நாம் வாழ முடியும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது எது வெள்ளை என்று சொல்லி நாம் கண்டுபிடிக்க முடியவில்லை, எது கருப்பு என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இவர்கள் முழுவதும் வெள்ளையாக இருப்பார்களோ என்று சொன்னாலும் அதிலேயும் நாம் திருப்தி அடைய முடிகிறதில்லை. அதே போல இவர்கள் முழுவதும் கருப்பாய்த்தான் இருப்பார்களோ என்பதிலும் நாம் அதையும்
அதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. விழுந்து போன உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது சாம்பல் நிறத்தில் தான் நமக்கு தெரிகிறது. வெள்ளையாகவும் தெரியல, கருப்பாகவும் தெரியல, கலப்பினமாக தெரிகிறபடியினாலே வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தான் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். வெள்ளை எது, நன்மை எது என்பதை புரிந்து கொள்ள முடியும். கருப்பு, தீமை எது என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் புரிந்து கொண்டு ஆராய்ந்து பார்த்து அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது இந்த உலகத்தில் நற்குணசாலிகளாக நாம் பெயர் பெற்றவர்களாக பாக்கியவான்களாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.